வெஜிடபிள் பிரியாணி நல்லா உதிரியாக, அதுவும் பாசுமதி ரைஸ் இல்லாமல் வீட்டிலே சாப்பாட்டு அரிசிலேயே குக்கர்லேயே நம்ம பண்ணிடலாம். இந்த பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். எதுவுமே அந்த அடிலாம் பிடிக்கல. சில பேருக்கு அடி பிடிக்கும். அந்த மாதிரிலாம் அது தண்ணியோடைய அளவு தான் நம்ம பார்த்து செய்யணும். அது எப்படின்றத கிளியராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இதை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் கீனி வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் அரிசியை ஊற போட்டு வச்சுருக்கேன். ஊற போடணுன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறினாலுமே போதும். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு விரல் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி அதையும் கட் பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆன உடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விடணும். இது நல்லா காஞ்ச உடனே இந்த பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, கிராம்பு, கல்பாசி, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ இதெல்லாம் ஒன்று எடுத்து நான் சேர்த்து அந்த காஞ்ச எண்ணெயில் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்பொழுது தான் இதை சேர்க்கணும். இந்த பட்டை லவங்கெல்லாம் கொஞ்சம் உப்பி வந்த உடனே அந்த வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்து அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை இப்போ இஞ்சி பூண்டை பேஸ்ட் அரைச்சிட்டேன். அது 1.5 ஸ்பூன் நான் இதில் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். அடுப்பை மீடியம்லேயே வச்சுன்னு செய்யுங்க. நல்லா வதங்கிடுது. இந்த டைமில் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் நான் இதில் சேர்க்குறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது அளவுக்கு இது குக் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இந்த கரண்டி வச்சு நசுங்கணும். அந்த அளவுக்கு இது வெந்தாலுமே போதும். இது இந்த அளவுக்கு சமைச்சாலுமே போதும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க பச்சை பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர் அது கூட சேர்க்கலாம். இருக்கிறவங்க சேர்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பாதி விதமாக வேகணும். இந்த காயெலாம் பாதி பதம் வெந்துடுது. இப்போ ஒரு கைப்பிடி புதினாவை நான் கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த காயோடு சேர்ந்து வர அளவுக்கு வதங்கணும். இந்த புதினா அப்படி போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இப்போ தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். அது ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இதையும் இந்த காயோடு சேர்ந்து வரட்டும். இப்போ மஞ்சள் பொடியும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இந்த காலை நேரத்தில் எதுவும் செய்ய முடியலன்றவங்க சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். காய்கறியை வெட்டுற டைம் தான். அரிசி கூட ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ஊற வச்சிடலாம். இது சாப்பாட்டுக்கு போடுற அரிசி தான். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பாசுமதி அரிசியில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2 டம்ளர் அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படி எடுத்துக்கணும். நான் 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி. இப்போ பாசுமதி அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த விதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணிலாம் நல்லா கொதி வந்துடுது. அந்த உப்பு திட்டம் பார்த்துட்டு இப்போ அந்த அரிசி அந்த 10 நிமிஷம் ஊறிச்சு இல்லையா, அந்த சாப்பாட்டு அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருத்துட்டு அந்த அரிசி இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்து கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போவே குக்கரை மூடி வச்சு அந்த விசிலெலாம் போட வேண்டாம். நான் இந்தமாரி மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக ரொம்ப நல்லாவே வரும். இது சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். இதை பாருங்கள், இது மாதிரி ஒரு பாதி விதமாக வெந்துடுச்சு. இருந்தாலும் நீங்கள் குக்கர் மூடி போட வேண்டாம். தட்டு போட்டு மூடுங்க. அரிசி
10 நிமிஷத்தில் வந்து ஊறிடும். நம்ம வந்து அரிசியை ஊற போட்டுட்டு காய்கறியை வெட்டுற அந்த டைம்லேயே அந்த அரிசியும் ஊறிடும். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்துடுது. இப்போ தான் இந்த குக்கரை மூடியை போட்டு நான் மூட போகிறேன். ஒரே விசில்லையே இந்த சாதம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து அதுக்கு வெயிட் போடுறேன். ஒரே விசில் போதும். ஒரே விசில் வந்துடுது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடணும். இறக்கிட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் அந்த வெயிட்டை எடுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அடியெலாம் பிடிக்கல பாருங்கள். அது பாருங்கள், அடியெலாம் பிடிக்கல. நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது கூடவே வேணுன்றவங்க இதுக்கு வந்து ஒயிட் குருமா எது வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் வந்து ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் தயிர் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதுதான் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அது கூட எதுவுமே சைட் டிஷ் தேவையே இல்லை. அப்படியே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நான் தயிர் பச்சடி பண்ணிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.